சிபிஐ அலுவலகத்தில் இன்று விஜய் ஆஜராகிய நிலையில் அவரிடம் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் தொடர்பான பரபரப்பு தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணன், என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டது தாவேகா தலைவர் விஜயிடம்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க ராமகிருஷ்ணன். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் கூட்டத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற அன்று 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ இன்று தாவேகா கழகத்தினுடைய தலைவர் விஜய், தமிழக சட்டம் ஒழுங்கு முன்னாள் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், திருச்சி மண்டல ஐஜி நிர்மல்குமார் ஜோஷி ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். இதில் காவல்துறை அதிகாரிகளிடம் நடைபெற்ற விசாரணை ஓரிரு மணி நேரத்தில் நிறைவடைந்த போதிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயிடம் நடைபெற்ற விசாரணை என்பது 6:30 மணி வரை நடைபெற்றது. காலை 11:45 மணிக்கு சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் விசாரணையை தொடங்கிய நிலையில் மாலை 6 மணி வரை அந்த விசாரணை என்பது நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. விசாரணையின் போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயிடம் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று கரூரில் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தின் விவரங்கள் குறித்து சிபிஐ அதிகாரிகள் கேட்டறிந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருந்தது போலீசாரால், எத்தனை பேர் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள், கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஏன் கூட்டம் அதிகமாக அந்த இடத்தில் தொண்டர்கள் கூடியிருந்தார்கள், கூட்டத்தில் கலந்து கொண்ட தொண்டர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதா என்ற கேள்விகள் எல்லாம் சிபிஐ தரப்பில் எழுப்பப்பட்டிருக்கிறது. போலீசார் தரப்பில் அடிப்படை வசதிகள் என்பது அந்த தொண்டர்களுக்கு செய்து கொடுக்கப்படவில்லை. இது மட்டுமல்லாமல் அந்த தாவேகாவினுடைய நிர்வாகிகளுடைய நிர்வாக இன்மை காரணத்தால் தான் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. தொண்டர்களை பொறுத்தவரையில் அளவுக்கு அதிகமாக தொண்டர்கள் அந்த இடத்தில் கலந்து கொண்டதன் காரணமாகவும், விஜய் குறிப்பிட்ட நேரத்தில் வராமல் காலதாமதமாக வந்ததன் காரணமாகவும், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் செய்து கொடுக்காததும் தான் இது போன்ற அந்த நெருக்கடி ஏற்படுவதற்கு காரணம் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாகவும் சிபிஐ விஜயிடம் தெரிவித்து அவரது தரப்பு கருத்துக்களை கேட்டிருக்கிறார்கள். போலீசாரை பொறுத்தவரையில் அந்த விஜயினுடைய அந்த பரப்புரை நடைபெறுவதற்கு 2 நாட்கள் முன்பு அதாவது செப்டம்பர் 25ஆம் தேதி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட பொதுக்கூட்டம் என்பது அதே இடத்தில் நடைபெற்றிருக்கிறது. சுமார் 15,000 to 18,000 பேர் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்.